to the rage in my blood, the calm in my heart, to the style in my walk, and the charm in my pose. இந்த சோஷியல் மீடியால ஃபேன்மேட்ஸ் அப்லோட் பண்ற காலத்துல இருந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ஃபேன்மேட் எடிட்ஸ் பீக்ல போற காலம் வரைக்கும் the soul that you set on fire is burning bright in me தலைவா. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சிஎம் ஆஃப் தி ஸ்டேட் வரைக்கும், ஆப்போசிஷன் லீடர்ல இருந்து இவங்களை எல்லாம் விமர்சிக்கிற ஒரு சராசரி அரசியல்வாதி வரைக்கும் உங்களை பார்த்து உங்களுக்காக அன்பை வாரி இறக்கிறது எதுக்காக, எப்படி? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். அதை ஃபாலோ பண்றதா ரொம்ப கஷ்டம். நீங்க வாழ்ந்த வாழ்வு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்வு. நீ பண்ற எடிட்ஸ் எல்லாம் என் மனசை வருடி இருக்கியா, என் நோய் எப்போது குணமாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. யாருனால? அவராக. நீங்க கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, ரொம்ப நல்லா அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கிற டைம்ல தலைவரை பத்தி ஏதோ சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்துறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. யாரால? அந்த அப்டேட்ஸ்ல தலைவருங்கிற பேர் இருக்கிறதுனால. இந்த மாதிரி எனக்கு வர காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளவுதானே போய் சேரும். என்ன எழுட்டுறா, எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, ஏன் நம்மளால இப்படி எல்லாம் யோசிக்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், நம்மளை விட ஒருத்தர் தலைவருக்கு வீடியோல எடிட் பண்ணி அசத்துறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன பொறாமை இருந்தாலும், அந்த எடிட்ஸ்ல யார் இருக்கா, யாருக்காக அந்த எடிட்ஸ் பண்றாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ஒரு தாய்க்கு தன் மகனை உலகமே புகழ்த்தும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷமும், ஒரு பக்தனுக்கு தன்னுடைய குருவை உலகமே புகழ்த்தும் போது கிடைக்கிற ஒரு ஆனந்தம் தான் எனக்கும். எப்பேற்பட்ட வசதி வாய்ந்த பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு சராசரி மனுஷனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த ஆயுசுல உங்களை ரசிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா, அவங்கிட்ட உனக்கு வாழ்க்கையில பெரிய அங்கீகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்க ஃபேன் தெரியப்படுத்துறது தானே. உண்மையாலுமே உங்க சொத்து யாரு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா எப்படிங்க? ஏன்னா சில்வர் ஸ்கிரீன்ல இருந்து நேரட்டா மனசுக்குள்ள பூந்த ஒரு மனுஷன்னா அது நீங்க தான் தெரியும். யூ மே பி பிராண்ட் ஃபார் பாக்ஸ் ஆஃபீஸ், பட் யூ ஆர் an emotion to our hearts. So தலைவா, நான் பெருசா எதுவும் பண்ணல, படைப்பாவை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நாங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு போதெல்லாம் நீங்க எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க படையப்பா மூலமா. 7 வயசுல என் அம்மா கையை பிடிச்சிட்டு போய் பார்த்து போனோம். இன்னைக்கு தனியா டிக்கெட் எடுத்துட்டு போய் அதே ஒரு 7 வயசு பையனா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க. So தலைவா, I surrender my humblest birthday wishes to your feet. I will be the fanboy who jumps the highest for you. I'll be the guy who would wave your flag higher than anyone else. Happy birthday தலைவா. Happy Talwar Day. அப்டேட்னு கேட்டீங்க, கடைசியா நான் கொடுத்த அப்டேட் தான் அப்டேட். நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டுருப்பீங்க. பார்க்கிங் படத்தோட டைரக்டர் தான் மிஸ்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் 100% கன்ஃபார்ம் பண்ண மாதிரி நியூஸ். முதல்ல அனிருத் மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் சாய் அபியங்கர் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் அந்த படம் ஒரு தர்மத்தின் தலைவன் ரேஞ்சில ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா தலைவர் நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். சாய் பல்லவி, கதிர் இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு அப்டேட்ஸ் வரும்போது தெரியும். மோஸ்ட் ப்ராபப்லி ஜனவரியில இருந்து எனக்கு அப்டேட்ஸ் வரலாம். சோ வர கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம ராக் பண்ணுவோம். அடுத்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய வருஷம். கண்டிப்பா ஜெயிலர் 2 வரப்போகுது. யாரா இருந்தாலும் தலைவர் தான் லீட் வரும். அதை விட நமக்கு என்ன வேணும்? இப்ப கூட நிறைய வேலை இருக்கு. அவர் மத்தியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வேற ஒரு நல்ல அப்டேட் ஏதாவது கொடுக்கற அளவுக்கு வருத்தம் இருக்கும் போது நான் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.